செய்திகள் தொடர்கின்றன. எதிர்க்கட்சிகளின் பொது எதிரணி தொடர்பில் தென்மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பாலானவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த தேர்தலில் ரணிலுக்கு எதிரான முன்னணியாக அவர்கள் போட்டியிடுவார்கள் என தெளிவாக குறிப்பிடுகிறேன். ஒரே கொள்கை, ஒரே இலக்கு மற்றும் ஒரே செயற்திட்டத்துக்குள் இருக்கும் கட்சிக்குள் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாத தலைவரால் வேறுபட்ட நோக்கம், வேறுபட்ட கொள்கை, வேறுபட்ட சிந்தனையுள்ள இணைய கட்சிகளுக்கு தலைமைத்துவம் வழங்கி அதனை எவ்வளவு தூரத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் என்பது தொடர்பில் இந்த நாட்டில் உள்ள புத்தி சாதுரியமுள்ள மக்கள் மீண்டும் ஒருமுறை சிந்திக்கின்றனர். அதனால் தற்போது உருவாக்கப்படும் எதிர்க்கட்சிகளின் பொது எதிரணி மிகவும் குறுகிய காலத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படும். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிக வட்டிக்கு கடனை பெற்று இராஜதந்திரத்தை பேணுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். திஸ்ஸ மகாராம பகுதியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார். திஸ்ஸ மகாராம கங்கேயாய பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 132 குடும்பங்களுக்கு சஜித் பிரேமதாச இதன் போது நிதியுதவி வழங்கினார். சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிக வட்டிக்கு 13,000 கோடி ரூபாவை அரசாங்கம் கடனாக பெற உள்ளதாக எமக்கு அறிய கிடைத்துள்ளது. இந்த கடனை தற்போது வரையிலும் நீங்களே செலுத்துகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் 2,50,000க்கும் அதிகமாக கடன்பட்டவர்கள். அண்மையில் அமைச்சரவையில் அமைச்சர்கள் சிலர் புதிதாக சேர்க்கப்பட்டனர். அதனால் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைத்ததா? இன்று எத்தனை ஆயிரம் பேர் வேலை வாய்ப்பின்றி இருக்கின்றனர். தமக்குள்ள சுகபோக வாழ்க்கையினை தொடர்ந்தும் பேணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிக வட்டிக்கு 13,000 கோடி ரூபாவை அரசாங்கம் கடனாக பெற்றுக்கொள்வது நியாயமான விடயமா? மழை நீரை நம்பியே பெருமளவிலான விவசாயிகள் நெச்செய்கையினை முன்னெடுக்கின்றார்கள். எனினும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை அம்பாறை மாவட்ட விவசாயிகளை பெரிதும் பாதித்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் நேற்றைய தினம் முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது. மீண்டும் பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வந்த அறுவடை நடவடிக்கைகள் தடைப்பட்டுள்ளன. அறுவடை செய்யப்பட்ட நிலையும் வீடுகளுக்கு கொண்டு செல்ல முடியாத விவசாயிகள் அவற்றை வீதியோரங்களில் குவித்து மூடிவிட்டு சென்றுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் அறுவடை செய்யப்பட்ட அதிகளவிலான நெல் மழையில் நனையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஈரப்பதனான நெல் மூட்டை ஒன்றை விவசாயிகளிடமிருந்து தனியார் நெல் கொள்வனவாளர்கள் 1,300 ரூபாவிற்கே கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். ஈரப்பதன் குறைந்த நெல்லையே நெல் சந்தைப்படுத்தும் சபை கொள்வனவு செய்வதனால் மழையில் நனைந்த நெல்லினை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். நெல் அறுவடை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை கொள்வனவு செய்யக்கூடியதாக பல ஊடகங்களிலே நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அட்டாளச்சனை அந்த ஸ்டோர் என்பது நெற்களஞ்சியம் தொடர்ச்சியாக பூட்டப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தனியார் நிறுவனங்கள் நெல் கொள்வனவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு மாறப்பட்டிருக்கின்ற நிலையிலே அங்கே 1,200 ரூபா 1,250 ரூபாய்க்கு விவசாயிகள் நெல்லை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை நிர்ணய விலையில் கொள்வனவு செய்வதாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான அட்டாளைச்சேனையில் உள்ள களஞ்சிய சாலை தொடர்ந்தும் மூடப்பட்ட நிலையிலேயே உள்ளது. அம்பாறையில் உள்ள விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சினை தொடர்பாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் KP ஜெயசிங்கவிடம் நாம் வினவினோம். அரசாங்கம் 14% ஈரலிப்புடைய நெல்லை மாத்திரமே நிர்ணய விலையில் கொள்வனவு செய்வதாக அவர் கூறினார். இதன் காரணமாக நெல்லை உலர்த்தி களஞ்சிய சாலைகளுக்கு எடுத்து வருமாறு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தும் சபையின் தலைவர் தெரிவித்தார். மாவட்டம் முழுவதும் எவ்வித தடையுமின்றி நெல்லை கொள்வனவு செய்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மாலை வீசிய சுழல் காற்றினால் பல வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொது கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏறாவூரில் இன்று வீசிய சுழல் காற்றினால் பல கட்டிடங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சில இடங்களில் மரங்கள் முறிந்து பாதைகளில் விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை அம்பாறை மளிகைக்காடு பிரதேசத்தில் இன்று பிற்பகல் வீசிய சுழல் காற்றினால் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. சுமார் 2 நிமிடம் வரை நீடித்த சுழல் காற்றினால் மளிகைக்காடு பிரதான வீதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கட்டடங்களின் கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டதுடன் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. அம்பாறையில் நேற்றிரவு தொடக்கம் மீண்டும் கடுமழை பெய்து வரும் நிலையில் இன்று மாலை சுழல் காற்று வீசியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிகவும் மோசமானவர்களுக்கு அரசு தலைவர்களை புகலிடம் வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அலுத்கம தர்கா நகரில் உள்ள முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் அவர் இதனை கூறினார். அலுத்கம தர்கா நகரில் உள்ள முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் குறைகளை கண்டறிவதற்காக கல்லூரியின் அபிவிருத்தி குழுவின் கோரிக்கைக்கு அமைய அவர் அங்கு சென்றிருந்தார். මේ රට තනිකර ණයෙන් ජීවත් වෙන රටක් බවට පත් වෙලා තියෙනවා. இந்த நாடு கடனுடன் வாழும் ஒரு நாடாக மாறியுள்ளது. சர்வதேசத்திடம் கடன் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இந்த நாட்டின் வளங்கள் உரிய முறையில் நிர்வகிக்கப்படுவதில்லை. வீதிகளை திருத்த வேண்டாம் என நான் கூறவில்லை. வீதிகளை திருத்துவதனை விடவும் மக்களை திருத்துவதே முக்கியத்துவம் பெறுகின்றது. குடும்பம், கிராமம், நகரம், நாடு என அனைத்தையும் கட்டியெழுப்புவதே இந்த அரசாங்கத்தின் கொள்கை என அண்மையில் அமைச்சர் ஒருவர் அதிபர் ஒருவரிடம் கூறியிருந்தார். எனினும் ஒரு குடும்பம் மாத்திரமே கட்டியெழுப்பப்படுகிறது என்பது எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் நன்கு தெரியும். පවුල හැදිලා, ගම හැදිලා, නගරේ හැදිලා රට හදන්න කියලා. මම නම් දන්නවා මේ පවුලක් නම් හැදෙනවා කියන එක අපි හැමදේනම දන්නවා. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக வலுவான எதிர்க்கட்சி ஒன்று இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வலுவான எதிர்க்கட்சி ஒன்று நிச்சயம் அவசியம் என்பதனை உண்மை நிலையை அறிந்த ஜனநாயக அரசியலை ஏற்றுக்கொண்ட உலகின் எந்தவொரு நாடும் ஏற்றுக்கொள்ளும். பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை அடிப்படையில் பெரும்பான்மையை காண்பிக்கும் எதிர்க்கட்சி ஒன்று நாட்டுக்கு தேவையில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். இதேவேளை மக்கள் செல்வாக்கு அற்ற வெற்றி பெற முடியாத குழுவுடன் இணைந்து எதிர்க்கட்சி ஒன்றை ஸ்தாபித்து தற்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து போரிட முடியாது என ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். குறிப்பாக எதிர்க்கட்சியின் செயற்குழுவை நோக்குகின்ற போது பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்த மக்களின் கஷ்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்காத நிலை ஒன்று உருவாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியே எதிர்க்கட்சியாக உள்ளது. எனினும் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுத்த நடவடிக்கைகளையும் செயற்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கைகளுக்கு எதிராக அவர்களால் செயற்பட முடியாது. பாராளுமன்றத்தில் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சி தேவையில்லை. அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் தேவையில்லை. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைமைத்துவம் என்ற சம்பிரதாய பூர்வமான பதவிக்கு அப்பால் சென்று மக்களின் பலத்தை கட்டியெழுப்பக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்றே தற்போது தேவைப்படுகின்றது. அதனால் சம்பிரதாய ரீதிக்கு அப்பால் சென்று மக்கள் பலத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அதனால் சம்பிரதாய எதிர்க்கட்சி ஒன்றை எதிர்பார்ப்பதை விட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய மக்கள் அமைப்பொன்றை கட்டியெழுப்பக்கூடிய எதிர்க்கட்சி ஒன்று அவசியமாகிறது. பாரம்பரிய எதிர்க்கட்சி தொடர்பில் கவனம் செலுத்தாது இந்த நாட்டை 65 வருடங்களாக நிர்வகித்த அரசியல் கொள்கைகள், அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் நோக்கங்களுக்கு எதிராக இருந்து மாற்று கொள்கைகள் குறித்து சிந்தித்து நாட்டு மக்களுக்கு இதனை விட சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக புதிய சமூகம் ஒன்றை நோக்கி நாட்டு மக்களை விட்டுச் செல்ல வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கத்திடமிருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வலுவான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஒன்று கட்டியெழுப்பப்பட வேண்டும். நாம் 2010 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது வலுவான எதிரணி ஒன்றை ஸ்தாபித்திருந்தோம். அன்ன சின்னத்தின் கீழ் மிகவும் வலுவான மக்களினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையை வென்ற எதிரணி கூட்டமைப்பு ஒன்றை நாம் ஸ்தாபித்திருந்தோம். அந்த நிலைமை இன்று இல்லை. அது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எனினும் எதிரணிகள் ஒவ்வொரு கூட்டமைப்புகளை உருவாக்கும் பட்சத்தில் மக்கள் ஆணையற்ற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத 50க்கும் அதிகமான பெயர் தெரியாத கட்சிகளுடன் இணைந்து கட்சிகளை அமைப்பதன் ஊடாக இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை விரட்டவோ, மக்களை பாதுகாக்கவோ, நலன்புரி விடயங்களை கவனிக்கவோ முடியாது. அதனை நான் அன்றே கூறியிருந்தேன். அரசியல் கட்சிகளை ஒன்று திரட்டுகின்ற, மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்ற,
மக்கள் மத்தியில் செல்வாக்குடைய எந்த ஒரு பிரச்சினைக்கும் முகம் கொடுக்கக்கூடிய தலைவருடன் கூடிய கட்சிகளின் ஒன்றிணைவே தற்போது தேவைப்படுகின்றது. அப்போதுதான் இந்த ஊழல் மிக்க அரசாங்கத்திடமிருந்து நிச்சயமாக மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் அரசியல் கட்சிகள் சில இன்று காய்ச்சாத்திட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு எனும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் அரசியல் கட்சிகள் காய்ச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி, நவ சமசமாஜ கட்சி, ஐக்கிய மக்கள் முன்னணி, முஸ்லிம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் இதில் கலந்து கொண்டிருந்தன. ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வது உள்ளிட்ட 7 நோக்கங்களை அடைவதே எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு எனும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் இலக்காகும். அரசாங்கம் செல்லாது, அதனை நாம் விரட்ட வேண்டும். இதற்காக நாம் வீதியில் இறங்கவும் நேரிடும். கிராம மட்டத்திலிருந்து அரசாங்கத்தை விரட்டுவதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டும். பின்னர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாம் பிரிய வேண்டும். ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் விரட்டுவதற்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் படையணிகளை உருவாக்க நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். களியாட்டு பிரியர்கள் கொண்டாடுகின்றனர். அரசாங்கம் இதற்கு செலவு செய்த தொகையை கடன் வழங்கியவர்களுக்கு மீள செலுத்துவதற்காக வரிகளை விதிக்கின்றது, நிவாரணங்களை குறைக்கின்றது. இந்த மோசடியான அபிவிருத்தி நடவடிக்கையையும் இந்த பயணத்தையும் நாம் எதிர்க்கின்றோம். ஆகவே போராடுவதற்காக இங்கு வந்துள்ளோம். இடத்தில் கூட்டம் நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது காலை மீண்டும் பறக்க போது மீண்டும் அவற்றை அகற்றினர். கொடிகளை பறக்க விடுவதற்கான அனுமதியை கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரிடம் பெற வேண்டிய நிலை மேயருக்கு ஏற்பட்டது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட்டு இயன்றளவு விரைவாக இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம். நான் இந்த நாட்டிலே 60 வருடங்களுக்கு மேலாக நாடு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரைக்கும் எங்களுடைய நாட்டை வதைக்கிற ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால், வேறு பல பல பிரச்சனைகள் உண்டு, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அது இந்த தேசிய பிரச்சனை. அது சரியான விதத்திலே அனைவரும் சமத்துவமாக, அனைவருக்கும் அரசியல் களம் சமத்துவமாக பகிரப்பட்டு தீர்க்கப்பட வேண்டும். அப்படி தீர்க்கப்படாவிட்டால் இந்த நாடு முன்னேறுவது முடியாத ஒரு காரியம். இன்று நாங்கள் அனுமதிக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சி இயக்கமானது மக்கள் படையை அணிதிரட்டி வடக்கிலே, கிழக்கிலே, தெற்கிலே, மேற்கிலே, மலையகத்திலே மக்கள் படையை அணிதிரட்டி நிச்சயமான முறையிலே இந்த அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியாக வீட்டுக்கு அனுப்புவோம். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டம் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஓர் மாவட்டமாகும். நெற்செய்கை மட்டுமல்லாது உப உணவு பயிற்சியையும் இங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் ஓய்ந்த பின்னர் இப்பகுதி மக்கள் நிலக்கடலை செய்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த முறை சுமார் 1700 ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர்பற்று, கிரான், வாகரை, பவுனதீவு, தென்னர்வில்பற்று மற்றும் மண்முனை ஆகிய பகுதிகளில் அதிகளவு நிலக்கடலை செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக ஏற்பட்ட வெள்ளநத்தம் காரணமாக பல்வேறு பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் பல பகுதிகளில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளமையினால் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.